அனைவருக்கும் வணக்கம். எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, இந்த மாதிரி எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, இல்லை கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் இருந்தாலும் சரி, ஆப்டிடியூட்ல ஏஜஸ், அதாவது வயது கணக்குல இருந்து அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணவே கிட்டத்தட்ட 8 மெத்தட்ல 8 மாடல்ல எந்த மெத்தட்ல சம் கேட்டாலும் சரி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் சால்வ் பண்ணாவே இந்த 8 மெத்தடில் எந்த மாடல் சம் கேட்டாலும் சரி நீங்களும் சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ட் ஃபார்முலா மெத்தட், அதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். எப்பவுமே எந்த ஒரு சம் ஆகட்டும் நம்ம பேசிக்காக ஃபார்முலா மெத்தடை லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். தென் ஒன்லி வி கோ ஃபார் ஷார்ட்கட் மெத்தட். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5 மற்றும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 9:8 எனில் ஏயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5, 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 9:8 அப்படிங்கிறாங்க. அப்ப ஏ உடைய தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட், ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5 அப்படிங்கிறாங்க. இந்த 6:5 6x வகுத்தல் 5x ரைட் பண்ணலாம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கேயும் பிளஸ் 15, இங்கேயும் பிளஸ் 15. ஸோ 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகள் விகிதம் 9:8 அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 9:8 9 வகுத்தல் 8 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது அப்படியே கிராஸ் பண்ணி பண்ணுங்க. 6 × 6x × 8 48x பிளஸ் 15 × 8 120 சீக்வல் டு. ஸோ இதை அப்படியே கிராஸ் பண்ணி பண்ணா 9 × 5x 45x பிளஸ் 9 × 15 135. நெக்ஸ்ட் இங்க பிளஸ் 45x இருக்கு, இந்த பக்கம் மைனஸ் ஆகும். அப்ப 48ல 45x போயிடுச்சுன்னா மீதி 3x சீக்வல் டு இங்க 120 இருக்கு, இந்த வந்து மைனஸ் ஆகும். 135ல 120 போச்சுன்னா மீதி 15. ஸோ 15 3ஆல் கேன்சல் பண்ணா 5 x ஈக்குவல் டு 5. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஏயின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. ஸோ ஏ உடைய தற்போதைய வயதின் ரேஷியோ பார்த்தோம்னா 6. ஸோ என்ன மீனிங் இது 6x மீனிங். அப்போ ஒரு எக்ஸுக்கு 5னா 6x 6 × 5 ஈக்குவல் டு 30. ஏ உடைய தற்போதைய வயது 30 வயது. இதே கொஸ்டின்ல பி உடைய தற்போதைய வயது கேட்டாங்களா. பி உடைய ரேஷியோ பார்த்தோம்னா 5. அப்போ 5 × 5 = 25. இது வந்து பி உடைய வயசு, இது வந்து ஏ உடைய தற்போதைய வயது. இதே கொஸ்டின்ல 15 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா நம்ம இதே வேல்யூ கூட இங்க 30 கண்டுபிடிச்சோம், இது கூட 15 ஆட் பண்ணிக்கணும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா 30 + 15 = 45. ஸோ இது பிக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா இங்க 25 கண்டுபிடிச்சோம் பிக்கு தற்போதைய வயது. அப்போ 15 ஆட் பண்ணா பிக்கு 40 வயது. ஸோ இந்த ஒரு சமம் வச்சு கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் மெத்தட்ல கேட்பாங்க. ஓகேங்களா, ஒரு சமம் நல்லா தரவா பார்த்துக்கிட்டோமா நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதே கொஸ்டினை நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5, 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 9:8 அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க டிஃபரன்ஸ் பாருங்க, 9 6 போச்சுன்னா 3, அதே மாதிரி 8ல் 5 போச்சுன்னா 3. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காமனாக வந்தால் மட்டும் இந்த டெக்னிக் அப்ளை பண்ணும். இந்த டிஃப்ரென்ஸு காமனாக வந்தால் மட்டும் இந்த டெக்னிக் அப்ளை பண்ணும். ஸோ என்ன இருக்கு 3. ஸோ இந்த 3க்கு தான் இந்த 15, இந்த 3க்கு தான் இந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸுக்கு தான் இந்த வேல்யூ. அப்போ இந்த 3க்கு தான் 15. இதை அப்படியே கேன்சல் பண்ணா 1க்கு = 5, 1க்கு 5. ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க ஏயின் தற்போதைய வயது கேட்குறாங்க. ஸோ ஏ உடைய தற்போதைய வயது ரேஷியோ பார்த்தோம்னா 6. 1க்கு 5னா 6க்கு 6 × 5 = 30. இது வந்து ஏ உடைய வயது. ஒருவேளை பி உடைய வயது கேட்டாங்களா. பி உடைய ரேஷியோ பார்த்தோம்னா 5. 1க்கு 5னா 5 × 5 = 25. இது வந்து பி உடைய வயது. இதே கொஸ்டின்ல இங்க ஏ உடைய வயது கேட்டிருக்காங்க, இதுலயே பி உடைய வயது கேட்பாங்க. இல்லைன்னா 2 வயதுகளின் 2 பேர்த்தோடைய கூடுதல் என்ன கேட்பாங்க. கூடுதல் கேட்டாங்களா, இது 2 ஆட் பண்ணா 55. இல்லைன்னா 2 வயதுகளின் டிஃபரன்ஸ் கேட்பாங்க. அப்போ 35ல 25 போச்சுன்னா 5. இல்லைன்னா பெருக்கல் பலன் கேட்பாங்க. இந்த ஒரு சம்ம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த 2 மெத்தடையுமே நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. போத், அதாவது ஃபார்முலா மெத்தடும் சரி, அதே மாதிரி ஷார்ட்கட் மெத்தடும் சரி நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நமக்கு எந்த மெத்தட் அங்கே ஒர்க் ஆகுதோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகள் விகிதம் 2:3 மற்றும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகள் விகிதம் 5:6 எனில் பியின் தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இது கீழே பாருங்க, ஏயின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பியின் வயது, ஏ மற்றும் பி வயதுகளின் கூடுதல், அதே மாதிரி ஏ மற்றும் பி வயதுகளின் வித்தியாசம், அதே மாதிரி ஏ மற்றும் பி வயதுகளின் பெருக்கல் பலன். இந்த 5 கொஸ்டின் சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.